சரி சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் இந்த தேசிய அரசியல், தேசிய ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலை பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் வந்து இந்த எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஒரு இள வயதில் அமைச்சராக இருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறீர்கள். நடிகர்களோட அரசியல் தொடர்பாக இப்போ நடிகர் விஜய் இந்த கட்சி மாநாடு ஆகியவற்றை ஆரம்பிக்கிறார், தொடங்குகிறார். இது யாருடைய வாக்கு வங்கியை இதை வந்து பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு உள்ள அதிமுகவின் நிலைமை அதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்குமா, அல்லது புதிதாக கட்சி தொடங்கி இருப்பதால் புதிய வாக்கு வங்கி நாம் தமிழர், பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் வாக்கு வங்கியை பாதிக்குமா, அல்லது திமுக, அதிமுக, காங்கிரஸ் என்ற கட்சிகளினுடைய வாக்கு வங்கிகள் அப்படியே தானே இருக்கும், புதிய வாக்காளர்களை இருக்கும் வகையில் அந்த வாக்கு வங்கி இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பல்வேறு நடிகர்கள் கட்சி தொடங்கியதை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்து. இன்னைக்கு இந்த விஜயோட அரசியல் என்ட்ரி வந்து 2026 தேர்தலில் என்ன பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? முதல்ல விஜய் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முன்னணி நட்சத்திரங்கள்ல ஒருத்தராக இருக்காரு. நிறையா ஒரு படத்துக்கு நிறையா சம்பளம் வாங்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொகை வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர்கள் ஒருத்தராகவும் இருக்காரு. வயசும் வந்து ரொம்ப இளைஞரும் கிடையாது, வயசானவரும் கிடையாது, ஒரு நடுத்தர வயசுல கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு சாதகமான நிலைதான் என்றாலும் கூட மக்கள் வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுனாலே நீங்க சொன்ன மாதிரி பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, அகில இந்திய அளவிலையும் சரி, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அந்தந்த மாநிலத்துல உச்ச நட்சத்திரம் இருந்தவங்க. இப்ப பக்கத்துல ஆந்திரால பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது பல லட்சம் மக்கள் கூடினாங்க. பல்லாயிரக்கணக்கில் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஊடகங்கள்லாம் கூடி அவருக்கு ரொம்ப போக்கஸ் கிடைச்சது, விளம்பரம் கிடைச்சது. இன்னைக்கு அவர் கட்சியை நடத்தல. ஸோ அது மாதிரி இப்போ நடிகர் திலகம் தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ பல பேரை சொல்லலாம். அது பேர்களை சொல்றது நல்லா இருக்காதுங்கிறதுனால நான் சொல்ல விரும்பல. புரட்சி எம்ஜிஆர் சுருக்கமா சொல்லணும்னா கட்சி ஆரம்பிச்ச எல்லா நடிகர்களும் தோத்து தான் போவாங்கன்னு சொல்ல முடியாது. புரட்சி எம்ஜிஆர் அதுக்கு உதாரணம். ஜெயிக்கவும் செய்யலாம். கட்சி ஆரம்பிக்கிற எல்லா நடிகர்களும் வெற்றி தான் பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பல நடிகர்கள் உதாரணமா சொல்ல முடியும். மாநிலத்துக்கு மாநிலம் தமிழ்நாட்டிலையும் பல பேரை பட்டியல் போட முடியும். அதனால கட்சி ஆரம்பிக்கிறது எளிது, ஒரு மாநாடு போடுறது கூட எளிதுதான். ஆனா அதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போறாங்க, எப்படி எடுத்துட்டு போறாங்க, மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க, என்ன பார்வையில மக்கள் கம்பேரிசனா வந்து யாரோட கம்பேர் பண்ணி போது ஆட்சிக்கு வந்தா நல்லதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அதுல உள்ளடங்கி இருக்கு. அது போக போகதான் சொல்ல முடியும். அது ஒண்ணு. யாருடைய ஓட்டை அவர் பிரிப்பாருன்னு கேக்குறீங்க. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டு ஓட்டை தானே அவர் வாங்க முடியும். தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு ஆந்திராக்காரங்க ஓட்டு போட போறதில்ல, கேரளால இருந்து ஓட்டு வர போறதில்ல. அது எத்தனை சதவீதம் வாங்கினாலும் சரி, 5 வாங்கினாலும் சரி, 50 வாங்கினாலும் சரி, 10% வாங்கினாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணியா போனாலும் சரி, அவருக்குன்னு இருக்கிற ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து இப்ப பல்வேறு வகையில அவர் ஓட்டு கேட்கல, அவருக்கு ஓட்டு போடல. அவர் நேசிக்கக்கூடியவங்களோ விரும்பக்கூடியவங்களோ பல்வேறு கட்சிகளையும் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட கட்சியில குறிப்பா கொஞ்சம் இளைஞர்கள் கண்டிப்பா கொஞ்சம் போவாங்க. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. அது வந்து புதுசா வர இளைஞர்கள் தவிர்த்து ஏற்கனவே வாக்களிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், அடித்தட்டு இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மக்களும் பல கட்சிகளுக்கும் போட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லா கட்சியிலுமே சில சதவிகிதம் போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. நன்றி சார். இந்த கட்சியில இருந்தா கூட போகும், இந்த கட்சியில இருந்து குறைச்சு போகும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துலயும் 1% 1% 2% எல்லா கட்சிகள்ல இருந்து கூட போகலாம். இது இங்க இருந்து கண்டிப்பா ஒருத்தர் கூட இந்த கட்சியில இருந்து போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் போகலாம். ஆனா இந்த வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அது போதுமாங்கிறது தான் அடுத்த கேள்வி. அது அதனால அவர் தனியா நின்று பண்ண முடியுமா? அதுக்கான எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது அவர் கட்சியில அதுக்கு முந்தைய 10-30 வருஷம் எம்எல்ஏவா இருந்து அவருடைய அனுபவம், கட்சியில 2வது 3வது பொசிஷன்ல இருந்தார். அதனால ஒரு கட்சியில பொதுச் செயலாளர், அதுக்கு அடுத்து பொருளாளர் தான் திமுக, அதிமுக பெரிய பொறுப்பு. அது மாதிரி 2வது 3வது இடத்துல இருந்து வந்தாரு, எம்எல்ஏ இருந்தாரு, எம்எல்சி இருந்தாரு. தேர்தலில் சுற்றுப்பயணங்கள் போய் பல பேர் ஜெயிக்க வச்சவர் அவரு. எல்லாரையும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாது. அதுக்காக யாரையும் குறைவாகவும் மதிப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. அல்டிமேட்டா மக்கள் தான் எஜமானர்கள். அப்புறம் இது கூட்டணி யுகம், தனியா நின்று ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வி இல்லை. $1000 கொஸ்டின் மாதிரி பல கேள்விகள் அதுல சார்ந்து நிற்கக்கூடிய விஷயங்கள். அது காலமும் மக்களும் தான் எதிர்காலத்தில் முடிவு செய்யணும். அதை நன்றி சார். தமிழக அரசியல், தேசிய அரசியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேரலை சந்திக்கலாம். நன்றி சார்.